வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 10 சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் எதிர்பார்த்த மழை ஆங்காங்கே பெய்திருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி செட்டிப்புள்ளத்தில் கூட மழை பொழிந்திருக்கிறது. பஞ்சநதி குளத்தில் கூட தூறல் நினைக்கும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. தெற்கு காடு தில்லைவிளாகம் 16 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் எடையூர் 5 மில்லிமீட்டர், அரை சென்டிமீட்டர், உதயமார்த்தாண்டபுரமும் அரை சென்டிமீட்டர், முத்துப்பேட்டை தூறல், இப்படி மழைப்பொழிவு. வடுவூர் தென்பாதி ஒரத்தநாடு ஒன்றியம் நெய்வாசல் தென்பாதி 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கீழக்குறிச்சி தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருமங்கலக்கோட்டை 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் சாலியமங்கலம் 43 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருக்கு. சாலியமங்கலம், தஞ்சாவூர் நீடாமங்கலம் இடைப்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியம் சாலியமங்கலம் 42.8 மில்லிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடி ஆவூர் 23 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி டெல்டாவுக்குள் வந்த மழை. அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு 66 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி நிறைய இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிந்திருந்தாலும், அதாவது கனமழை பொழிவு இல்லை, பரவலாக தூறல் நினைக்கும் மழை பொழிவுகள் என்று டெல்டாவுக்குள் வந்தது. ஆனால் 2, 3, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சாலியமங்கலத்தில் பொழிந்திருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் இதேபோல் குறைந்த மழை பொழிவு, அதாவது அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. தலைப்புச் செய்தியை முதல்ல சொல்லிடுறேன். அதாவது வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அது கடலோரம் போராடி முன்னேறி கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். 12ஆம் தேதியே எல்லோருக்கும் பொழிந்திராது, படிப்படியாகத்தான் அதிகரிக்கும். 12ஆம் தேதியை விட 13ஆம் தேதி கூடும், 13 விட 14 பரப்பில் கூடும், அளவிலும் கூடும், நேரத்திலும் கூடும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 18ஆம் தேதிக்கு மேல் கனமழை காத்திருக்கு. 20ஆம் தேதிக்கு மேல் மேலும் கனமழை காத்திருக்கு. ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழை இருக்கு. மழைக்காலமாக மாறப்போகிறது இந்த கோடை. அக்னி என்பது இருக்காது. இதுதான் தலைப்புச் செய்தி. இன்றிலிருந்து விரிவான அறிக்கையை பார்ப்போம். இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் லேசான மிதமான மழை தான். பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்யாது. ஆங்காங்கே அப்படி உருவாகி அப்படி செயலிழந்துடும். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் மழை தெரியுது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில், கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழை தெரியுது. அப்புறம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தெரியுது. இன்றைக்கும் நாளைக்கும் இப்படித்தான் ரொம்ப குறைந்த பரப்பிலே மழை இருக்கும். 2 நாட்கள் கழித்து திங்கட்கிழமை 12ஆம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் அடையும். வங்கக்கடலிலே அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல தீவிரமடைந்து 19, 20, 21ஆம் தேதி வாக்கில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை, வங்கதேசத்தை ஒட்டிய கரையை நெருங்கும் என்பதனால ஒரு பரந்த ஒரு பெரிய அளவிலே, அதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்காது, காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ மாறும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்கம், வங்கதேசம் மற்றும் ஒடிசா பகுதி கடற்கரையை நோக்கி நகரும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குமரிமுனையை தொட்டு குளிர்காற்று போகும். குமரிமுனை சுற்றி மன்னார் வளைகுடாவிற்கும் குளிர்காற்று வரும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயும் அரபிக்கடல் காற்று வரும். இது எல்லாமே குளிர்விக்கும் காற்று. அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த ஈரப்பதத்தை, அதாவது நீராவி காற்றை குளிர்வித்து மழையாக மாற்றுவது. எங்கிருந்து வரும் நீராவி காற்றுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து, குஜராத்திலிருந்து, மகாராஷ்டிரா வழியாக, கோவா, கர்நாடகா வழியாக, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் வழியாக வட மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க செய்து தமிழ்நாட்டின் வழியாக ஈர்த்து வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஈர்க்கும் என்பதன் காரணமாக காற்று சுழற்சி முதல்ல, அப்புறம் நிலை, அப்புறம் அப்படியே பகுதியாக மாறும். இது ஈர்க்கும் என்பதனால இரு காற்று இணைவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லேயும் நடைபெறும்.
இதில் குறிப்பாக கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மிகச்சிறப்பாக இரு காற்று விளைவு நடைபெறும். கண்டிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் கோயம்புத்தூர், இந்த தென் மாவட்டங்களோட மேற்கு தொடர்ச்சி மலை, இது எல்லாமே நல்ல சிறப்பாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். படிப்படியாக இந்த அமைப்பு வலுப்பெறும். இதனால் வடமேற்கு காற்று தொடர்ந்து தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும். மேற்கு காற்றும் குளிர்வித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தும். மைசூரு, பெங்களூரு மற்றும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், குடகு மற்றும் கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், வயநாடு போன்ற பகுதிகளுக்கும் இது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே தமிழ்நாடு மேட்டூருக்கும் கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைக்கும் இடைப்பட்ட ஆற்று பகுதிகளையும் மழைப்பொழிவை கொடுக்கும். இதனால் நல்ல ஒரு நீர்வரத்து அணைகளுக்கு கொடுக்கும். இப்படி மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வங்கக்கடலோரமும் இது மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வங்கக்கடலோரம் குறைவாக இருக்கும். மேற்கே போக போக அதிகமாக இருக்கும். கேரள எல்லையோரத்தை விட கர்நாடக எல்லையோரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கேரள, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய நீலகிரி, ஈரோடு மாவட்ட பகுதிகளில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு தெரிகிறது. ஒட்டுமொத்தம் வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும். 12ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாள் தான். இந்த 2 நாள் மட்டும் குறைந்த பரப்பில் இருக்கும். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்குமே படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு. தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடகாவிற்கும், தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பிரதேசத்திற்கும், தமிழ்நாட்டின் எல்லையோர கேரளாவிற்கும் டாப் ரைன் இருக்கு. இது தமிழ்நாட்டை விட கூடுதல் கர்நாடகாவிற்கும், தெலுங்கானாவிற்கும், ஆந்திர பிரதேசத்துக்கும் மழைப்பொழிவு அதிகமாக தான் கொடுக்கும். அங்கிருந்து வருவதே இடைமறிக்கப் போகிறது. மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று, மங்களூருலேருந்து வரக்கூடிய காற்று, உடுப்பிலிருந்து வரக்கூடிய காற்று கர்நாடக பகுதிகளை இடைமறித்து பெங்களூரு, குப்பம், கோலாறு, தங்கவேல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல கனமழை பொழிவை கொடுக்க போகுது. ஆகவே தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரத்தில் உருவாகி மழைப்பொழிவை பொழிந்த பிறகு குறைந்த நீராவி தான் வங்கக்கடலோரம் வரும். இருந்தாலும் அதுவே இந்த கோடைக்கு குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். இந்த கோடையே இல்லாமல் போவது, குளிர்ந்து போவது என்பதே பெரிய வரப்பிரசாதம். அக்னி இல்லாமல் போவதே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் விவசாயத்துக்கெல்லாம் அதிக வெயில் தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ புழுக்கம் மட்டும்தான் இருக்குது. அது நமக்கு தான் பிடிக்கணும். தாவரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, புழுக்க வானிலை. ஆக இந்த புழுக்க வானிலை மட்டுமே இருக்கும். 2-3 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த புழுக்க வானிலை, வியர்வை வானிலை, உக்கிரமான ஒரு உப்புச வானிலை. இந்த வானிலை இன்னும் 2-3 நாட்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் 12ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக குளிரும். கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பநிலை குறையும். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையே 100 டிகிரியாக தான் இருக்கும். 102 போகலாம் ஒரு சில இடங்களில். 102க்கு மேலே நிச்சயமாக போகாது. அந்த 102ம் வேலூர் போன்றவை இருக்குமே தவிர 102க்கு மேலே வெப்பநிலை இனிமேல் போவதற்கு வாய்ப்பு இல்லை. 2 நாளைக்கு மட்டும்தான் ஒரு 104 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் 102 தான். அதுக்கப்புறம் 100ஆக மாறிடும். அப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். ஆகையினால நல்ல மழை காத்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு மட்டும் குறைவான பரப்பில் மழை இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையான தண்ணீரை பாய்ச்சி கொள்ளுங்க. மழை இப்பொழுதைக்கு பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம். 2 நாள் கழித்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். 12ஆம் தேதியிலிருந்து 12லிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். நல்ல மழை இருக்குது. சராசரி கூடுதலாக இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.